மாபெரும் சபைதனில் என்று எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். திரளாக கூடியிருக்கிறீர்கள், உங்களிடத்தில் என்ன சொல்லிவிட முடியும் என்று யோசித்தபடி உட்கார்ந்திருந்தேன். திருவள்ளூர் நகரத்திற்கு வந்து சேர்ந்த பொழுது சரியாக மணி 6 இருக்கும். எனக்கு அலைபேசியில் ஒரு அழைப்பு. மேடம், உங்களை பற்றிய ஒரு குறிப்பு வேண்டும், மேடையில் அறிவிப்பதற்காக என்று சொல்லப்பட்டது. நான் சொன்னேன், சும்மா சொல்லுங்கள் சார், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவங்க அனௌன்சர்கிட்ட சொல்லுங்கள். இல்லை மேடம், எல்லாரும் பயந்து போயிருக்காங்க, என்ன சொல்லணுங்கிறத நீங்களே சொல்லிடுங்க மேடம். அவ்வளவா பயந்து போயிருக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு திருவள்ளூரில் இருக்கிறவங்கெல்லாம் வீரம் செறிந்த மக்கள், மண்ணின் மைந்தர்கள் ஆயிட்டு யாருக்குமே பயப்பட மாட்டாங்களே, இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு நான் டவுட்டோடு தான் வந்து இறங்கினேன்னா, இறங்கும்போது ஒரு போலீஸ்கார் வந்தார். கரெக்டாக என் வண்டி உள்ளே வராதபடிக்கு வண்டியை எடுத்துகிட்டு வந்து இப்படி நின்னார். நான் அவரை பார்த்தேன். சரி, அங்கேயே இறங்கிடலான்னு இறங்கும்போது அந்த போலீஸ்காரர் கேட்குறார், என்ன மேடம் பயந்துக்கிட்டே இறங்குறீங்கன்னு கேட்டார். ஓஹோ, அவங்க தான் நீங்களா? பயந்த மாதிரி இருந்துக்கிட்டு அடுத்தவங்களை பயமுறுத்துகிற ஆளா நீங்கள் என்றபடி நினைத்து கொண்டு தான் இங்கே வந்தேன். கதைகள் விசிறி வீசி என் வியர்வையெல்லாம் ஆற்றி என் மனதை அன்பு வயப்படுத்திய அந்த கவிஞருக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ மாபெரும் சபைதனில் என்கின்ற சொல் கண்ணதாசனின் சொல். நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று சொன்ன பாட்டு. எனக்கு இது யார் எழுதினாங்கிறதெல்லாம் தெரியாது. எனக்கு ஒரு 13 வயது இருக்கும். என்னுடைய அம்மா தேன் கிண்ணம் கேட்பாங்க. அப்போது ராத்திரி ஒரு 9:15 இருக்கும், தேன் கிண்ணம். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம், என்னை மட்டும் எழுப்பி இந்த பாட்டை கேள அப்படின்னாரு எங்கள் அம்மா. எனக்கு இது யார் எழுதுனாங்களான்னு தெரியாது. என்னை கேட்டால் இந்த நீ உன்னை அறிந்தால்ங்கிற பாட்டு எனக்கு அறிமுகப்படுத்தினது எங்கள் அம்மா. அந்த பாட்டில் ஒரு ஸ்டான்ஸா வரும். அந்த பத்தி தான் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற பாட்டு. இது மாபெரும் சபை, புத்தகத் திருவிழாவிற்கு வந்திருக்கும் சபை. இந்த சபையில் போடப்படுகின்ற எந்த வார்த்தையும் வெறும் வார்த்தை அல்ல, அது விதைகள். நான் மிக கவனமாக என் வார்த்தைகளை முன்னெடுத்து வந்திருக்கிறேன். எந்த ஒரு கூட்டத்திலும் சொல்லுவதையே இங்கேயும் சொல்லுகிறேன். நிறைய பேர் என்னை இந்த செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. 1/2 மணி நேரத்தில் யூடியூப்பில் வந்துடும், லைவே போயிட்டு. என்ன இது வரைக்கும் எதில் பார்த்துருக்கீங்க? இதில் தானே பார்த்துருக்கீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எங்கிருந்தெல்லாம் சுற்றி திரிஞ்சு மதுரையிலேருந்து புறப்பட்டு திருவள்ளூர் வந்து சேர்ந்திருக்கேன் தெரியுமா? உங்களுக்காக தானே வந்திருக்கேன். நேரில் வந்திருக்கேன்ல, பேச்சை கேட்கலாம்ல, அப்போவும் இதுலேயே பார்க்குறீங்க. எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. உங்களுக்கும் எனக்குமான இந்த காலம் மிக மிக கனிந்து கொண்டிருக்கிறது. நான் யாருக்காகவும் பேச வரவில்லை. என் வார்த்தைகளை காணொளியின் மூலமாக பதிவு செய்து உலக மக்கள் அத்துணை பேருக்கும் அனுப்பி கொண்டிருக்க உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆனால் நான் இவர்களுக்காக பேச வருவதே இல்லை, நான் உங்களுக்காகத்தான் பேச வருகிறேன். அதனால் என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை இதோ உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த நேரத்தை இந்த பேச்சிற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த புனிதமான இந்த முக்கியமான காலகட்டத்தில் நான் சொல்வதை மனதிலே உள்வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள்.
சொற்களை வைத்துக்கொண்டு உலக புகழ் பெறுகின்ற கவிதைகளை எழுதக்கூடிய ஒரு கவிஞர் இங்கே ஒரு வாக்குமூலம் தந்தார். நானாக எதுவும் எழுதிவிடவில்லை. ஏதோ எனக்கு பிறப்பிலிருந்தே மொழியினுடைய அர்த்தங்கள் புரிந்து கொண்டு வாழ்வின் ரகசியங்களை தெரிந்து கொண்டு நான் பேச்சை எழுத்தை முன்வைக்கவில்லை. நான் படித்த நூல்கள்தான் நான் எழுதுகின்ற எழுத்திற்கு காரணம் என்ற ஒரு வாக்குமூலத்தை தந்துவிட்டு உட்கார்ந்திருக்கிறார் இந்த மண்ணின் மைந்தர். வாசிப்பு நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க புக்கை வாங்கிறத விட இப்போல்லாம் பேச்சை கேட்குறதுக்கு தான் கூட்டம் நிறைய வருது. ஆனால் இங்கே எங்களை கூப்பிட்டு பேச வைக்கிறதுங்கிறது இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பாடு அப்படிங்கிறத இவங்களுடைய ஆஃபீஸில் போய் கேளுங்க. அவங்க எதுக்கு தெரியுமா எங்களெல்லாம் கூப்பிடுறாங்க? எங்கள் பேச்சை உங்களை ஏன் தெரியுமா கேட்க வைக்கிறாங்க? புத்தக வாசிப்பு பழக்கம் உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான். வேறு எந்த நோக்கமும் இல்லை. உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை ஒருமுகப்படுத்தி புத்தக வாசிப்பிற்குள் அழைத்து செல்வதற்காகத்தான் இந்த பெரிய முயற்சிகள் எல்லாம். நான் யோசித்து பார்க்கிறேன், உங்களிடத்தில் இந்த மாபெரும் சபைதனில் என்கின்ற தலைப்பில் எந்த கருத்துக்களை பேச வேண்டும் என்கின்ற வார்த்தைகளில் ஒன்றோடு ஒன்றாக முட்டி மோதிக்கொண்டிருக்கின்ற என் மனதிற்குள். யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? நல்லா பேசிட்டு கைத்தட்டல் வாங்கிட்டு போகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் நல்ல பேச்சாளர் கிடையாது. என்னை பொறுத்த அளவில் பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் யார் ஒருவர் நமக்குள் பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் தான் நல்ல பேச்சாளர். நான் பேசிவிட்டு போனதற்கு பிறகும் உங்கள் மனதிலே பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற மாதிரியான சொற்களை நான் தேடுகிறேன். எப்பொழுதும் என்னை யார் சந்தித்தாலும் சொல்லுகின்ற வார்த்தை, மேடம் உங்கள் பேச்சுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஃபேன். உங்கள் பேச்சை கேட்காம நாங்கள் தூங்குறதே இல்லை. என் ஒய்ஃபுக்கு உங்கள் பேச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் மேடம். அந்த மாதிரி சொல்கிற ஆம்பளைங்களுக்கு நான் சொல்கிறது என்ன தெரியுமா கவிஞர்? என் பேச்சு உங்கள் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்குமா? அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன மாற்றமெல்லாம் அவர்களிடத்தில் வந்து உங்களுடைய குடும்பத்தில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் நான் சொல்லிவிடுகிறேன். மேக்சிமம் அவங்க உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதே நோக்கம்தான் அவர்களுக்கும். அதனால் நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன். என் பேச்சு உங்கள் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்குமா? அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன மாற்றமெல்லாம் அவர்களிடத்தில் வந்து உங்களுடைய குடும்பத்தில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் நான் சொல்லிவிடுகிறேன். மேக்சிமம் அவங்க உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதே நோக்கம்தான் அவர்களுக்கும். அதனால் நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன்.